தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செப்டம்பர் மாதத்தில் தனது புதிய அரசியல் கட்சியை முறைப்படி பிரம்மாண்டமாக தொடங்க திட்டமிட்டு இருப்பதாக அவரது ஆதரவு வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வந்த பிறகு அண்ணாமலை தனது ஆதரவாளர்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை தொடங்குவார் எனவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மிகப்பெரிய சறுக்கல் ஏற்பட்டுள்ளது. தாவேகாவின் எழுச்சி திமுகவை விடவும் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது. இளைஞர்கள் பலரும் தாவேகா பக்கம் செல்வதால் பாஜகவில் இருந்து வெளியேறும் முடிவுக்கு அண்ணாமலை வந்துள்ளதாக தெரிகிறது. அதற்கு தமிழக பாஜகவின் உட்கட்சி பூசலும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இதனால் புதிய கட்சி தொடங்கும் முடிவுக்கு அண்ணாமலை வந்துள்ளார். இது தொடர்பாக ஆலோசிக்கவே டெல்லிக்கு அண்ணாமலை சென்று திரும்பியுள்ளார். டெல்லியில் தேசிய பாஜக தலைவர் நிதின் நபீன் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்துள்ளார். அண்ணாமலையின் புதிய அரசியல் கட்சி மொத்தமும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு பணிகள் துவங்கும் நிலையில் தயாராகத்தான் அண்ணாமலை டெல்லி கிளம்பியுள்ளார் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலை தனது பிறந்தநாளான ஜூன் 4ஆம் தேதி இது குறித்து மேலோட்டமான விவரங்களை அறிவிப்பார் என்றும் சில தகவல்கள் கசிந்துள்ளன. தற்போது புதிய கட்சி தொடக்க விழா செப்டம்பர் மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவசரமாக கட்சியை தொடங்குவதை விட அதற்கு முன்பாக தமிழகம் முழுவதும் உள்ள தனது ஆதரவாளர்களை ஒருங்கிணைக்க அண்ணாமலை தீவிரமாக இருக்கிறாராம். அதேபோல மாவட்ட வாரியாக பூத் கமிட்டிகளை பலப்படுத்த அண்ணாமலை விரும்புகிறார். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் முழுவதும் களத்தில் நிர்வாகிகளை பலப்படுத்தி பின்னர் செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் அவரது குழுவினர் முழு அளவில் களம் காண்பார்கள் என்றே தெரிகிறது. செப்டம்பர் மாதத்தில் கோயம்புத்தூர் அல்லது கரூரில் ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தி லட்சக்கணக்கான இளைஞர்கள் முன்னிலையில் கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிமுகப்படுத்த அண்ணாமலை தரப்பு தீவிர ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அண்ணாமலையின் இந்த திட்டம் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள அதிமுக மற்றும் பாஜகவின் கோட்டைகளை உடைக்கும் நோக்கில் அமைந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிருப்தியிலுள்ள மாற்றுக் கட்சி இளைஞர்களை தன் பக்கம் இழுப்பதே அண்ணாமலையின் முக்கிய இலக்காக உள்ளது. ஏற்கனவே அவரது ஆதரவாளர்கள் கொங்கு பெல்ட்டில் ஒட்டியுள்ள தமிழகத்தை வழிநடத்த வாருங்கள் போஸ்டர்கள் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. அண்ணாமலையின் இந்த மெகா மாஸ்டர் பிளான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணாமலையின் புதிய கட்சிக்கு அமோக ஆதரவு கிடைக்குமா? உங்களது கருத்துக்களையும் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.